சாதம் மீந்து போச்சா, எப்படி அதை வந்து காலி பண்ணுறதுன்னு தெரியவே இல்லையா? வீட்டில் இருக்கவங்க கிட்ட சாதத்து குழம்பையும் கொடுத்தா வேண்டான்னு சொல்கிறாங்களா? இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து சாப்பிட்டுடுவாங்க. நம்ம சேனல்லேயே இந்த மாதிரி சாதம் மீந்து போனால் என்ன செய்யலான்றது ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அதையுமே வந்து பார்த்துருங்க. அடுத்தது இதை நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் இதே மெத்தடை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மீந்த சாதத்தை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஒரு வானிலை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன். கூடவே அந்த அரைச்ச விழுதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கல, டேரெக்டாக வந்து காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கோன்றதுனால நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்க்குறீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு முட்டை, அதாவது எவ்வளோ சாதம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ் கூட இந்த முட்டையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்க போகிறோம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரைஸை வந்து சேர்த்துட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து உங்களுடைய ரெசிபியை வந்து சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து இதை விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சா எந்த சைட் டிஷ்மே வந்து தேவையில்லை. ஏன்னா முட்டை இருக்கிறதுனால அப்படியே வந்து டேரெக்டாக வந்து சாப்பிட்டுடலாம். கண்டிப்பாக இது ஒரு தடவை லஞ்ச் பாக்ஸ்க்குமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மீந்த சாதத்தை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நீங்கள் வந்து கிளறி விட்டுருங்க. அந்த சூட்லேயே சாதமும் வந்து சூடாயிடும். கடைசியாக நான் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா நான் அரைச்ச விழுதுல காரம் இல்லைன்றதுனால தான் நான் இப்போ வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பெப்பர் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெப்பர் தூள் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுது என்னன்றதை வந்து பார்த்துடலாம். அரைச்ச விழுதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் இருந்தால் அதையுமே வந்து எடுத்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி இதை நீங்கள் நம்ம மசாலாவாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அதை காட்டுறதுக்கு வந்து மறந்துட்டேன். ஸோ பூண்டு பல்லும் சேர்த்து தான் இதில் வந்து அரைச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.